ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ரோடு பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் என்னென்னா டிராஃபிக்கில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, எதனால் ரோடுனால் ப்ராப்ளம் வருது, அப்புறம் அதோட ரெகுலேஷன், அதை பற்றி தான் நம்ம ரோடு சேஃப்டி, மெயினாக அந்த சேஃப்டிக்காக மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? வேறு எதுக்காகவும் இந்த ரூல்ஸ் கொண்டு வரல. நம்ம சேஃப்டிக்காக தான் இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. இந்த டிராஃபிக்லாம் எல்லாம் சிக்னல் வச்சுருக்கோம், எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும்தான் இந்த எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? வாங்க நம்ம இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஒரு டெஃபினேஷன் தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்காக நான் தெளிவான ஒரு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். சரி வாங்க இன்றைக்கி பார்ப்போம்னான்ட்டு. ரூல்ஸ் ரெகார்டிங் ஸ்பீட் லிமிட்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ரோட்டில் போகிறப்ப நம்ம பைக்கோ கார்லையோ எதுலேருந்து ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருப்போம். சரிங்களா? அதுக்காக தான் நீங்கள் பார்த்து சேஃப்டியாக போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே, அதுதான் ஸ்பீட் லிமிட். சரிங்களா? லேண்ட் யூசேஜ்னால் இந்த லைனுக்குள்ளே போகணும். நீங்கள் இப்போது ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறதுக்கு ஒரு ரோடு, வரத்துக்கு ஒரு ரோடு. சரிங்களா? அது தெரியும் எல்லாருக்குமே. அதுலேயே இப்போ போகிறப்ப இந்த ஹைவேனால் த்ரீ இதுவாக இருக்கும். அதில் ஒரு சென்டர்லேருந்து டாட்டட் லைன் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மாற்றி போகக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக போகிறீங்கன்னா அதுலேயே போகணும். அதில் கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அண்டர் தி யூஸ் ஆஃப் சீட் பெல்ட்ஸ். இது இப்போ காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் அவசியம். சரிங்களா? சீட் பெல்ட் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எங்கேனாச்சும் ஆக்சிடெண்ட் பண்ணுறப்போ கூட அது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கும். இதே சீட் பெல்ட் போடலைன்னா நீங்கள் எங்கன்னா ஆக்சிடெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த கண்ணாடி வழியாக இடிச்சிக்கிட்டே ரொம்ப சீரியஸாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மெயினாக இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. சீட் பெல்ட், யூஸ் தி சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட். சீட் பெல்ட் காரில் போகிறவங்களுக்கு, இப்போ பைக்கில் போகிறவங்களுக்கு மெயினாக ஹெல்மெட் தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணுறப்போ கீழே வந்தீங்கனாலும் தலைக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அடி போடும். அதனால் ரொம்ப பாதிப்பாகும். அதனால் ஹெல்மெட் போட்டு யாராக இருந்தாலும் சரி போகிறப்ப சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு போங்க. நெக்ஸ்ட் ஆர் க்ரூக்கியல் ஃபார் மெயின்டைனிங் ஆர்டர். இந்த ஆர்டர் கரெக்டாக எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு சேஃப்டி ஆன் தி ரோடு. இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் வைஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம ரோட்டில் போகிறப்ப சேஃப்டியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ரோட்டில் போகிறப்ப எந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளால் போக முடியும். இல்லைன்னா ரோட்டில் இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்பீட் லிமிட்டு, அப்புறம் லைனில் கரெக்டாக போகணும், அப்புறம் காரில் போனால் சீட் பெல்ட் போட்டிருக்கணும், பைக்கில் போய் தான் ஹெல்மெட் கரெக்டாக போட்டுருந்தே மாட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் பாதிப்பு இல்லாமல் தவிப்பீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இது எதுவும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்குது. சரிங்களா? இது சும்மா ஒரு டெஃபினேஷன் மட்டும் தான். இதில் இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.